என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான செய்தி என்னன்னா, அது என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருச்சிக்கு வந்து அவரோட ஸ்பீச்சு, அதோட வீச்சை தான் இங்கே நம்ம பார்க்கணும். எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். முதல்ல இதுல ஆரம்பிப்போம். ட்ரெஸ் ஒயிட்டு, நானும் இப்ப ஒயிட் ஏன் நான்லாம் கோட் ஷூட் போடக்கூடாதா அப்படின்னு கேட்கறது. அந்த ஒரு ஃபயரான ஸ்பீச். நானா கலர் மற்ற காலங்க மாதிரியா கலர் கோட்டு போட்டு வரேன். ஒரே கோட்டு என்ன மாதிரியும் நம்ம மனசு மாதிரியும் நம்ம எல்லாரோட மனசு மாதிரியும் ஒயிட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி தான் இருப்போம். அந்த கிரே கலர்லயோ அப்படின்னு நாங்கள் இருக்க மாட்டோம். வெள்ளை கரு ஒரே அடிதான். ஒயிட் அண்ட் பிளாக்கா கிளியரா இருப்போம். நம்மளோட அனைத்து விஷயங்களும் இப்படிதான் கிளியரா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் நிற்கும் போது கூட அவரை விட அதிகமா மக்கள் நமக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன எம்ஜிஆரை பத்தி அவர் அதுல அந்த ஸ்பீச்சே சொல்றாரு, நம்ம எம்ஜிஆர் தான், அவர் தான், அவருக்கு அப்ப இருந்ததோட எம்ஜிஆர் தான். நம்ம வந்து எம்ஜிஆர், அண்ணா, பெரியார் அவங்க வழியில தான் நம்ம வந்து நம்மளோட அழகான ஒரு தமிழகத்தை உருவாக்க ஒரு இது போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். பெர்சன்டேஜ் வைஸ் வந்து இந்த தடவை தாவேகா கட்சிக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க மக்கள். இப்போ இன்னொரு இது சொல்லியிருந்தாரு, இவ்வளவு ஆதரவு கொடுத்தீங்க, இன்னும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பரவாயில்ல, இதுக்கப்புறம் எப்படி வந்து மக்கள் எல்லாரோட ஆதரவும் எனக்கு கண்டிப்பா கிடைக்குங்கிறத கான்ஃபிடென்டா சொல்லியிருக்காரு. இந்த ஸ்பீச்ல ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சாரோட மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்கு. எல்லா இளைஞர்களும் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கான்ஃபிடென்ட் எவ்வளவு முக்கியம். நம்மளை பத்தி பின்னாடி பேசுறது, முன்னாடி பேசுறது எல்லாம் நிறைய பேர் இருக்கதான் செய்வாங்க. சுத்தி பேசுறது நிறைய பேர் இருக்கதான் செய்வாங்க. அந்த கான்ஃபிடென்ட் நமக்குள்ள இருக்கணும். ஓகே, அதை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட வந்து நல்லாவே மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது உண்மையும் சொல்றாங்க. நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. நம்மளே கூட தவறான செய்திகள் வந்தா அதை வந்து கண்டிச்சு எல்லாமே வீடியோ போட தான் செய்யணும். அதாவது விஜய், நீங்க வந்து வந்தீங்க, உழைக்கிறீங்க, மக்களுக்கான நல்லது கொண்டு வந்துருக்கீங்க. நமக்கு அதை மட்டும் நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களை பத்தி கான்ட்ரவர்சியோ, உங்களை பத்தி தப்பா பேசுறவங்களையோ நாங்க பாத்துக்கோன்னு மக்கள் சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டாரு. இது வந்து உண்மையாகவே எல்லா மக்களும் பண்றாங்க, மேக்சிமம் பண்றாங்க. அதை வந்து இதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்ட மாதிரி தான் அந்த ஸ்பீச் இருந்துச்சு. அதை இன்னமும் அதிகமா பண்ணுவாங்க. இவர் வந்து மக்கள் சேவையை சிறப்பாக செஞ்சுட்டு போனா, இங்கிட்டு வந்து மக்கள் வந்து இந்த தவறான செய்திகளை பரப்புறவங்கள அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் அது. 6 மாசம் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 6 நாள் கூட வெயிட் பண்ணாம கதறி இருந்தீங்க. ஆரம்பிச்ச உடனே கதற ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையுமே அது இன்னமும் கதறிட்டாங்க. கல்யாண வீட்டுல எல்லாம் போய் கதறிருக்காங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொன்னாரு. உண்மைதான். அந்த கல்யாண வீட்டுல அதை எல்லாமே பார்த்தோம். நம்ம எல்லாமே பார்த்தோம். கல்யாண வீட்டுல போயிட்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுதான் பார்த்துருக்கோம். அங்க போய் ஒப்பாரி வச்சதை இப்பதான் பார்த்தோம். அந்த டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணாங்க. அது வந்து நக்கலாயிடுச்சு. இப்ப வந்து மக்கள் வந்து இப்படி என்னாலே இந்த தாய் மாமன் நினைக்கிற ஒரு படம், சத்யராஜ் அவங்க படம்னு நினைக்கிறேன். அது மாதிரி மாமூல் வாய்ஸ் எப்படி இருக்கு, மைக் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசி காமிச்சிட்டு ஒரு கூட்டம் போயிட்டு கட்சிக்காரன் இந்த கல்யாண வீட்டுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு அங்க போயிட்டு நான் இது நம்ம கட்சியை வளங்க நடந்து பணம், நான் செத்தாலும் என் பணத்தை மாதிரி நடக்கான்னு சொன்னாங்க. கல்யாண வீட்டுக்காரங்களாம் கதிரிங்க ஏன்டா அந்த நாய் கூப்பிட்டோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த கிளிப் வேணா நான் போட்டு விட்டேன் பாருங்க. அந்த இதுதான் எக்ஸாக்டா அந்த சிக்னல் அப்படியே அங்க கரெக்டா பொருந்துச்சு. கல்யாண வீட்டுல போய் இவங்க போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, சிஎம் சார் வந்து இதை ஒரு விஷயம் மறுபடியும் இன்னொரு தடவை கிளியரா சொல்லிட்டாரு. என்னன்னா,
2 பேருக்கு தான் ஓட்டியே. ஒன்று தெரிஞ்சிருச்சு டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. 2 பேர் தான் போட்டி. மற்ற யாருக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. இங்க அல்லு செல்லு எதுக்கும் எந்த வேலையும் கிடையாது. அந்த அல்லு செல்லுங்கிறது யாரு என்னன்னு தெரியும். டிஎம்கே, ஏடிஎம்கே, எல்லா எதிர்கட்சியுமே அல்லு செல்லு. டிவிக்கே, டிஎம்கே 2 பேர் தான் போட்டி. இதுக்கப்புறமும் 2 பேர் தான் போட்டி. மற்ற எல்லாமே அல்லு செல்லு தான். இன்கேஸ் ஒரு புதுசா ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்பீச், ஒரு நியூஸ் வந்து போயிட்டே இருக்குது. அது என்னன்னு அதையும் ஆட் பண்ணிடுறேன். மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள், ரொம்ப நாளா அவரை எங்கேயும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். டெல்லிக்கெல்லாம் கூட போயிட்டு இருந்தாங்க. மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள், அவர் மேல நிறைய ரூரல் சவுத் ஏரியாக்கள்ல வந்து அவருக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அதிகம் அப்படிங்கிறது உண்மை. எங்க ஊர் சைட்லாம் பயங்கர பீக். அண்ணாமலைக்கு ஃபேன்ஸ் பயங்கரமா இருக்காங்க. அவரோட ஸ்பீச்சுக்கு, அவரோட வே ஆஃப் அப்ரோச்சுக்கு. ஒரு சில விஷயம் இந்த விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயம் நல்லா ஸ்டார்டிங் பேசினாரு. அடுத்து போக தரம் தாழ்ந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சு. அவர் வந்து புதுசா ஒரு மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கப்படும், புதுசா கட்சி ஆரம்பிக்கப்படான்னு சொல்லி நிறைய இடத்துல போஸ்டர்ஸ் எல்லாம் அப்படின்னாங்க. அதை நம்ம பார்த்தோம். ஆனா புதுசா ஒரு மக்கள் இயக்கம் மாதிரி ஒன்று பில்டு பண்ணி மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்த்துட்டு அதை வந்து கடைசியா அந்த 2031 அந்த எலெக்ஷன் டைம்ல அது விரிவாக்கமா ஆக்கி ஒரு கட்சியா ஆரம்பிச்சு தாவேகா வர்சஸ் அண்ணாமலை கட்சி அப்படின்ற மாதிரி வரப்போகுதுனாங்க. ரெண்டுமே அண்ணாமலைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில பயங்கர ஒரு பாப்புலர் ஒரு இது இமேஜ் இருக்கு. அதனால இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். யங்ஸ்டர்ஸ் அரசியலுக்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது அண்ணாமலையா இருந்தாலும் சரி. விஜய் அவர்கள் அதை கொண்டு வந்துட்டாங்க. அது கொண்டாந்து இப்ப சிஎம் ஆயிட்டாங்க. இப்ப இதை புடிச்சுதான் அடுத்தடுத்துலாம் வருவாங்க. இப்ப அண்ணாமலையும் அதை கொண்டு வருவாரு. வந்தா கொஞ்சம் டஃப்பா இருக்கும் நம்ம சொல்றாங்க. அது அண்ணாமலை அடுத்த கட்சியை பலப்படுத்தி கொண்டு போய் அதை எந்த மாதிரி நேரட்டிவ் செட் பண்ணி எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை சொல்ல முடியும். ஆனா கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதன் பின்னாடி வந்து திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இருக்காரு அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அரசு புதுசா பேசுறாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. அது உண்மையா அது என்னன்னு ஃபுல்லா தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்றேன். அப்ப அந்த 200 யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீயா கொடுத்தது, 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணா 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தது வந்து அது நிறைய பேர் கான்ட்ரவர்சியா பேசுறாங்க. இப்படி சொல்லிட்டு இப்படி மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு இந்த விவசாய கடன் இது அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க. இவங்க அப்புறம் அந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல நிதியை லாக் பண்ணி வச்சுட்டாங்க. நிதி வராத அளவுக்கு ஏதோ இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணி கொண்டு வரணும்ல. அந்த 1 மாசத்துக்குள்ள என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் லைட்டா கொஞ்சமா பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. இது வந்து இந்த விவசாயிகள் கடன் தள்ளுபடி வந்து இப்போதைக்கு அவர் கொண்டாந்துருக்க கூடாதோ அப்படிங்கிற ஒரு மாதிரி தோணுது. தப்பா இருந்தா நினைச்சிருக்கேன். அது இல்ல எனக்கு கரெக்ட் தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு கொண்டாந்து கொஞ்சம் அதை வெயிட் பண்ணி இந்த ஃபண்டுகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் முழுமையா செய்யறதே செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன் எனக்கு. இப்போதைக்கு அதை வந்து ஏன் டக்குன்னு கொண்டாந்தாங்க, அதுவும் பாதி சொல்லி அது கான்ட்ரவர்சி வர ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் மூலமா வந்த பணத்தை ஃபண்ட் அதை வந்து அந்த ஃபைலை க்ளோஸ் பண்றது தான் நீங்க வந்து இது பண்ணீங்க. அந்த ப்ராப்ளம் அந்த ஃபைல் அந்த இதெல்லாம் அந்த கொள்ளையடிக்கிற எத்தனையோ கோடி ஊழல்லாம் இருந்துச்சுல, அதை க்ளோஸ் பண்ணதான் டிஎம்கே மும்முரமா இருந்தாங்க. ஆனா நான் வந்து எல்லா மக்களுக்கு இடையூறாக மது கடைகளும் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னாரு. உதய் சாரோட அந்த ஸ்பீச் வந்து யாராலையுமே மேட்ச் பண்ண முடியாது. ஸ்பீச்சுக்கு அவர் மாசு தான், பிளாஸ்ட். டிஎம்கேவோட உடன்பிறப்புகள் அவங்க வந்து என்னன்னா உண்மையான உடன்பிறப்புகள்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் உண்மையான உடன்பிறப்புகள்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சார் சொல்றாங்க. ஏன் தோத்தோங்கிறத உங்க வீட்டுல போய் பாருங்க சார் சொல்லுங்க. டிஎம்கேவோட கவர்மெண்ட் ஸ்டாலின் சார் அவங்களோட வீட்டுல போய் பாருங்க. ஏன் தோத்தோம், உண்மையா உழைச்சிருக்கோம், கஷ்டப்பட வச்சிருக்க தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க. ஏன் தோத்தோங்கிறது உங்க வீட்டுல போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையில அங்கதான் தேடணும்னு நினைக்கிறேன். ஊழல் இல்லாத, போதை பழக்கம் இல்லாத தமிழகத்தை எடுத்த உடனே உருவாக்கிற முடியாது. அது உண்மைதான், அது சொல்லிட முடியாது. ஆனா ஒரு நாள் ஊழல் இல்லாத, போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை நான் உருவாக்குவேன், நீங்க பார்க்கதான் போறீங்கன்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு. கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவாரு. இன்னும் ஒரு 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள இந்த கான்ட்ரவர்சி எல்லாத்துக்கும் முற்று வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பண்ணுவார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வந்து நெக்ஸ்ட் வீக்ல இனாகிரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தடுத்து நிறைய அதிரடியான அப்டேட். அப்போ நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து செம்ம இதாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல எதுவும் தவறுகள் நடந்தா மக்கள் கேட்பாங்க. ஆனா போலீஸ் மேல போகுது, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னா வந்திருக்கு. முன்னாடி இருந்ததோட இப்ப கொஞ்சமா நம்பிக்கை இருந்திருக்கு. அந்த குழந்தைய ஒரு 5 மணி நேரத்துல கண்டுபிடிச்சது, இந்த பாலியல் வன்புணர்வு பண்ணவங்களை வந்து 24 ஹவர்ஸ்ல அரெஸ்ட் பண்ணது, இப்போ குண்டர் சட்டத்துல உடனே உள்ள தூக்கி போட்டது, அதுக்கு விசாரிச்சு அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை, அதிகபட்ச தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான முயற்சி போலீஸ் அதிரடியா நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது போலீஸ் மேல ஒரு நம்பிக்கை ஸ்லைடா வந்திருக்கு, லைட்டா வந்திருக்கு. இது கண்டினியூ ஆகும். போலீஸ் ஆஃபீஸர் தான் உண்மையான போலீஸ் ஆஃபீஸர், உண்மையாக உழைப்பு நம்ம சிங்கப்பூர் அதிரப்படை நெக்ஸ்ட் வீக் வந்து இனாகிரேட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணி கடைசி அவங்க சொன்னாரு, நீங்க தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களோட தூரம் தூர சக்தி, கோர சக்தி, பாரசக்தி, எதுக்கு பேசினாரு. அப்புறமேட்டு இன்னொரு சக்தி வந்து இன்னொரு கட்சி வந்து என்ன சொன்னாங்க, நீங்க தீர்ந்து போன கட்சின்ட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியில நிறைய எம்எல்ஏக்கள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க, கட்சி காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி தீர்ந்து போச்சுன்னு சொல்லி தீர்ந்து போன கட்சின்னு சொல்லிட்டாங்க. இதுல போட்டியே எல்லாம் நிறைய கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி உடச்சிட்டாங்க. இந்த ஸ்பீச் பிளாஸ்டா கேட்டீங்கன்னா பிளாஸ்ட் தான். ஸ்பீச் வைஸ் செயல்முறையும் இனிமேல் நடக்கதான் போகுது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பீச் வந்து எங்கேயும் கிடைக்குமா, சிஎம் கொடுப்பாரான்னு கேட்டா தெரியல. அடுத்த ஆட்சி நடத்துறதெல்லாம் பார்ப்பாரு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்பீச் வந்து இப்போதைக்கு கண்டிப்பா வராது. இந்த ஒரு ஸ்பீச்சே 6 மாசம் 1 வருஷத்துக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவுமே ஏதாவது ஃபங்க்ஷன்ல ஸ்பீச் இருந்தாலும் ஸ்பீச் வரும். இந்த மாதிரி பேசுவாருங்கல்ல, ஸ்லைட்டா பேசிட்டு விட்டுருவாங்க. நீங்க சொல்லுங்க, ஸ்பீச் பிளாஸ்டாங்க. நன்றி.